இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கனடாவில் விமான விபத்தில் 18 பேர் காயம். கனடாவின் டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் 18 பேர் காயத்திற்கு ஆளாகினர். அவர்களில் ஒரு குழந்தை உட்பட 3 படுகாயம் அடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பனிப்புயலை தொடர்ந்து பலத்த காற்றுக்கு மத்தியில் டெல்டா ஏர்லைன்ஸ் வட்டார ஜெட் விமானம் தரையிறங்கும் போது தலைகீழாக கவிழ்ந்ததில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது அவ்விமானத்தில் 4 விமான பணியாளர்கள் உட்பட 80 பேர் இருந்தனர். இச்சம்பவத்தினால் டொரண்டோ விமான நிலையம் 2 மணி நேரத்திற்கு மேல் மூடப்பட்டு பின்னர் மீண்டும் செயல்பட தொடங்கியது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அனைத்து பள்ளிகளிலும் உலக தாய்மொழி தினத்தை கல்வி அமைச்சு அதிகாரப்பூர்வமாக கொண்டாட வேண்டும். அனைத்து பள்ளிகளிலும் உலக தாய்மொழி தினத்தை கல்வி அமைச்சு அதிகாரப்பூர்வமாக கொண்டாட வேண்டும் என்று தமிழ் அற வாரியத்தின் உதவி தலைவர் சுப்பிரமணியம் தெரிவித்தார். உலக தாய்மொழி தினம் கடந்த 2011ஆம் ஆண்டு தமிழ் அற வாரியம் லிம் லியன் கியோக் கலாச்சார அற வாரியத்தால் தொடங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21ஆம் தேதி உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வாண்டு விழா வரும் பிப்ரவரி 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் கோலாலம்பூர் சீன அசெம்பிளி மண்டபத்தில் நடைபெற உள்ளது. பல்லின அமைப்புகளுடன் சேர்ந்து இந்த நிகழ்வுகள் நடத்தப்படுகிறது. உலக தாய்மொழி தினம் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் இந்நிகழ்வு நடைபெற உள்ளது. அதே வேளையில் அன்றைய தினம் பல முக்கிய நிகழ்வுகளும் போட்டிகளும் நடத்தப்பட உள்ளது. குறிப்பாக உலக தாய்மொழி தின தொடக்க விழாவில் தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கலந்துரையாற்றுகிறார். ஆகவே தமிழ் பற்றாளர்கள் திரளாக வந்து இவ்விழாவில் கலந்து கொள்ளுமாறு சுப்பிரமணியம் கேட்டுக்கொண்டார். காசாவில் 2,50,000க்கும் மேற்பட்ட வீடுகள் மோசமாக சேதமடைந்துள்ளன. பாலஸ்தீன அதிகாரிகள் கண்டனம். 15 மாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிற்கு பிறகு காசா பகுதியில் 2,50,000க்கும் மேற்பட்ட வீடுகள் அழிக்கப்பட்டதாக அல்லது மோசமாக சேதமடைந்துள்ளதாக பாலஸ்தீன அதிகாரிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அவற்றில் 1,70,000 இடிக்கப்பட்டதாகவும் மேலும் 80,000 வீடுகள் தங்குவதற்கு ஏற்புடைய நிலையில் இல்லாததாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளதாக பொதுப்பணி மற்றும் வீட்டு வசதி அமைச்சு ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஜனவரி 19ஆம் தேதி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு போர் காரணமாக அணுக முடியாத பகுதிகளை பணிக்குழுக்கள் சென்றடைய முடிந்ததால் கள உளவு செயல்முறை அதிகரித்ததாக அவ்வமைச்சு கூறியது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மோதல் தொடங்கியதிலிருந்து 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி வரை இஸ்ரேல் 1,79,812 கட்டிடங்களை சேதப்படுத்தியுள்ளது அல்லது அழித்துள்ளது. இது 69 விழுக்காடாகும். ஐநா செயற்கைக்கோள் மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த பகுதியை மறுசீரமைக்க 15 ஆண்டுகள் வரை ஆகும் என்றும் 5,300 கோடி அமெரிக்க டாலருக்கு மேல் செலவாகும் என்றும் ஐநா கணித்துள்ளது. ஊடகத்துறையில் AI பயன்படுத்த OANA ஊக்குவிப்பு. வளர்ச்சி கண்டுவரும் ஊடகத்துறையில் நிலைத்திருப்பதை உறுதி செய்ய புதிய தொழில்நுட்பங்களை குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு AI பயன்படுத்தி கொள்ள OANA எனப்படும் ஆசிய பசிபிக் செய்தி நிறுவனங்களின் சங்க உறுப்பினர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். OANA வழி பத்திரிகை நிறுவனங்களின் மதிப்பை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைவதாக பெர்னாமா தலைமை செயல்முறை அதிகாரி டத்தின் படுகா நூருல் அஃபிடா கமாலுddin தெரிவித்தார். கருத்து சுதந்திரம், செய்தி வழங்கும் நெறிமுறை மற்றும் சமமான செய்திகளை சமமாக பரப்புதல் ஆகிய மதிப்புகளை நிலைநிறுத்துவதற்கான பொறுப்பை ஊடகவியலாளராக நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த கொள்கைகள் ஒரு சுதந்திரமான மற்றும் தகவலறிந்த சமூகத்தின் மூலக்கருவியாகும் என்றார் அவர். இன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற 54வது OANA நிர்வாக குழு கூட்டத்தின் தொடக்க விழாவில் பேசிய போது நூருல் அஃபிடா அவ்வாறு தெரிவித்தார். இதில் பெர்னாமா தலைமை செய்தி ஆசிரியர் அருள்ராஜி துரைராஜ் கலந்து கொண்டார். இன பிரச்சினைகளை தடுக்க புதிய சட்டங்களை இயற்ற வேண்டிய அவசியமில்லை.
நாட்டில் இன பிரச்சினைகளை தடுக்க இன பாகுபாடு தடுப்புச் சட்டம் போன்ற புதிய சட்டங்களை இயற்றவோ அல்லது அறிமுகப்படுத்தவோ தற்போது அவசியம் இல்லை என்று தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு கருதுகிறது. தற்போதுள்ள சட்டங்கள் இனங்களுக்கு இடையிலான உறவுகளை பேணுவதற்கு போதுமானது. அதோடு நடப்பில் உள்ள சட்ட அமலாக்கத்தை மேம்படுத்தினால் போதும் என்று அதன் அமைச்சர் டத்தோ ஏரன் அஹோ டஹாங் எடுத்துரைத்தார். இது தொடர்பில் இன, மதம் மற்றும் சமூக வேறுபாடு இன்றி நல்லிணக்கம் பேணப்படுவதை உறுதி செய்வதற்கு வெளிப்படையான மற்றும் நியாயமான அமலாக்கம் மிகவும் முக்கியமானது. இருப்பினும் தேவையான மற்றும் சில உரைகள் அல்லது அறிக்கைகள் வெறுக்கத்தக்க பேச்சு அல்லது ஆத்திரமூட்டும் செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்திற்காக தற்போதைய சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று அரசாங்கம் கருதினால் அமைச்சு அந்த முயற்சியை ஆதரிக்கும் என்றார் அவர். அதிகரித்து வரும் இனவெறி சம்பவங்களை கட்டுப்படுத்தி இன பாகுபாடுகளுக்கு எதிரான சட்டத்தை இயற்ற அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளதா என்று பஹான் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் குவான் யங் எழுப்பிய கேள்விக்கு டத்தோ ஏரன் அஹோ டஹாங் அவ்வாறு பதிலளித்தார். 1984ஆம் ஆண்டு அச்சு மற்றும் வெளியீடு சட்டம், 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம், 1948 நிந்தனை சட்டம் என இன பிரச்சினைகளை தடுக்க தற்போது 10 சட்ட விதிகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். லங்காவியில் சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 11 விழுக்காடு அதிகரிப்பு. 2022ஆம் ஆண்டு தொடங்கி 2024ஆம் ஆண்டு வரை லங்காவியில் சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 3,23,115 பேராக அல்லது 11 விழுக்காடு அதிகரித்தது. இதன் வழி சுற்றுலா வருமானமும் 240 கோடி ரிங்கிட் அல்லது 34.9 விழுக்காடாக உயர்வு கண்டுள்ளது. அண்மைய தரவுகளின்படி வரி விலக்குகள் காரணமாக லங்காவி தீவுக்கு விலக்களிக்கப்பட்ட வருமான இழப்பு அல்லது வரி இழப்பு 2022ஆம் ஆண்டு தொடங்கி 22,79,60,000 ரிங்கிட் அல்லது 59.7 விழுக்காடு உயர்வு கண்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. வரி விலக்கு பட்டியலில் வரும் பொருட்களுக்கான கூடுதல் திட்டங்கள் நாட்டின் வருமானத்திற்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இன்று நாடாளுமன்ற அகப்பக்கத்தில் வெளியிடப்பட்ட மக்களவைக்கான எழுத்துப்பூர்வ பதிலில் நிதி அமைச்சு தெரிவித்தது. லங்காவியில் வரி இல்லாத நிலை மீட்சி பெற்றால் அரசாங்கத்திற்கான ஆண்டு வருமான இழப்பு குறித்து பாடாங் செராய் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ அஸ்மான் நசருதீன் எழுப்பிய கேள்விக்கு இந்த பதில் முன்வைக்கப்பட்டது. ஊக்க மருந்துக்கு எதிரான விசாரணைகளில் பாரபட்சம். ஜோகோவிச் டென்னிஸ் உலகில் ஊக்க மருந்துக்கு எதிரான விசாரணைகளில் பாரபட்சம் பார்க்கப்படுகின்றது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச். அடைவு நிலையில் குறைந்த நிலையில் உள்ள வீரர்களுடன் ஒப்பிடுகையில் பிரபலமான ஆட்டக்காரர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை கையாள்வதில் அந்த வேறுபாடுகள் காட்டப்படுவதை தாம் நம்புவதாக ஜோகோவிச் கூறியுள்ளார். உலகின் முதல் நிலை வீரர் யன்னிக் சின்னர் மற்றும் 5 முறை கிராண்ட்ஸ்லாம் வெற்றியாளரான இகா ஸ்வீடெக் வழக்குகள் குறித்து பேசியிருக்கும் நோவாக் ஜோகோவிச் ஊக்க மருந்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் அதன் முறைகளை மாற்றியமைக்க டென்னிஸ் அதிகாரிகளை அவர் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் 2 முறை மேற்கொண்ட சோதனைகளுக்கு பிறகு சின்னர் 3 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டார். ஆனால் அந்த தண்டனையை இன்னும் கடுமையானதாக்க உலக ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் WADA விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இருப்பினும் அந்த மேல்முறையீட்டை பின்னர் WADA மீட்டுக்கொண்டு 3 மாத இடைநீக்கத்திற்கு ஒப்புக்கொண்டது. அதேபோல கடந்த ஆண்டு சுவியாடெக் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தை பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டாலும் அவர் 1 மாதம் மட்டுமே இடைநீக்கம் செய்யப்பட்டார். ஆனால் உலகின் முன்னாள் முதல்நிலை ஆட்டக்காரரான சிமோனா ஹீலர் ஊக்க மருந்து சர்ச்சையில் சிக்கியதால் அனைத்துலக போட்டிகளில் பங்கேற்க அவருக்கு 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது. இருப்பினும் பல்வேறு நிலையிலான மேல்முறையீட்டுக்கு பின்னர் அவர் டென்னிஸ் போட்டிக்கு திரும்புவதற்கான அனுமதியை பெற்றார்.